அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனத்தின் மையப்பகுதி. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, விடுதலை, இப்படி பல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர் யார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார் என்றால், அவர் வல்லமை உள்ளவராம். அந்த வல்லமையுள்ள தெய்வம் நம்மை பாதுகாப்பார், நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பார். இப்படி பல விதங்களிலே சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட விடுதலையின் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை ஒரு மனிதனுடைய எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திராணி அவருக்கு இருக்கிறது. அந்த வல்லமை உள்ளவர் என்றால் அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு பரிகாரியாக இருக்கிறவர் என்று அர்த்தம். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நன்றாக ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்விலே தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று இருக்கலாம். வெளியில் சொல்ல முடியாத ஒரு காரியம் என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கலாம். பல விதங்களில் முயற்சி எடுத்தும் ஒரு நன்மையையும் பார்க்க முடியாத நிலையில் இருக்கலாம். நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கிற, குறைந்து கொண்டிருக்கிற அனுபவம் கூட உங்கள் வாழ்வில் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக வருகிறது. அவர் வல்லமை உள்ளவராம். அப்போ எந்த பிரச்சனை உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது, தீர்க்க முடியாமல் இருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மாற்றி அமைத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய திராணி, பலன் உடையவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அடைய வேண்டிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, எனக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை யாராலும் நான் தீர்க்க முடியாதே, இந்த பிரச்சனையோடு எத்தனை காலம் என்னால் வாழ முடியும் என்று நான் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டிருந்தேனே, இன்றைக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று அவருடைய வார்த்தையை கேட்டு நான் நம்புகிறேன். இந்த வார்த்தையை உடையவர், வல்லமை உடைய அந்த தெய்வம் என் பிரச்சனையை நிச்சயமாக மாற்றி அமைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் என்ற நினைவோடு, என்ற தீர்மானத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். அன்புக்குரியவர்களே, எந்த விதத்திலும் உங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் தேவனுடைய வல்லமை மிக 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 பெரிதானது. அந்த மாபெரும் வல்லமைக்கு முன்பாக நம்முடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. ஆகவே பிரச்சனையே பார்க்காதீங்க. உங்களுடைய பிரச்சனையை மாற்றி அமைக்கக்கூடிய, ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய பெயரின் மேல நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்விலே எதிர்பாராத விதத்தில் ஒரு திருப்புமுனை உண்டாகும். அது உங்களுடைய தலைமுறைகளையே மாற்றி அமைக்கும். அவ்வளவு பெரிதான வல்லமை மிக்கவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய தூது, அவருடைய வார்த்தை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அவர் வல்லமையுள்ளவர். நாம் எந்தெந்த பிரச்சனையில் சிக்கி இருக்கிறோமோ அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறார். அவரை நம்புவோம், நம்முடைய வாழ்விலே வெற்றி அடைவோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த பிரச்சனை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர். உம்முடைய பெயரின் மேல், நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் நாங்கள் காத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீர் விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். உம்முடைய பெயருக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதான சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் பரிபூர்ண விடுதலை, சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். இதுவரை பார்த்திராத பெரிய ஒரு வெற்றியை அடையட்டும். நன்மை உண்டாகட்டும். நல்ல செய்தி வீடு தேடி வரட்டும். கர்த்தாவே, நீர் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்வதற்காக நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அவர் வல்லமையுள்ளவர். நீங்கள் நிச்சயமாக விடுவிக்கப்பட்டு பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக நீங்கள் வாழ்வீர்கள். நன்றி.